வணக்கம். 10th சயின்ஸ் ஃபஸ்ட் லெசன் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா இயக்க விதிகள். லாஸ் ஆஃப் மோஷனில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், அதாவது விசை மற்றும் இயக்கம் சார்ந்த கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ளுதல். அடுத்து எக்ஸ்பிளைன் இனர்ஷியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அதாவது நிலைமம் மற்றும் அதன் வகைகளை விளக்குதல். அடுத்து ஸ்டேட் த 3 லாஸ் ஆஃப் மோஷன், நியூட்டனுடைய 3 இயக்க விதிகளை வரையறுத்தல். அடுத்து அப்ளை நியூட்டன்ஸ் கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், இந்த நியூட்டனுடைய விதியை விசை மற்றும் இயக்கத்தில் நம்ம பயன்படுத்துறது, எவ்வாறு பயன்படுத்துவது. அடுத்தது டிஃபைன் ஃபோர்ஸ், விசை வரையறு மற்றும் மொமெண்டம், அதாவது டிஃபைன் ஃபோர்ஸ், மொமெண்டம் அண்டு இம்பல்ஸ், அதாவது உந்தம் மற்றும் கணத்தாக்கு அப்படின்னு சொல்கிறது. உந்தம் மற்றும் கணத்தாக்கு. மொமெண்டம்னா உந்தம், இம்பல்ஸ்னாக கணத்தாக்கு. மொமெண்டம் அப்படின்னா உந்தம், மொமெண்டம்னா உந்தம். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், அதாவது நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடுகளை தெரிந்து கொள்ளுதல். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், இல்லையா, நிறைக்கும் எடைக்கும் உள்ள வேறுபாடுகளை தெரிந்து கொள்ளுதல். அனலைசிஸ் வெயிட்லெஸ்னஸ் அண்டு த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், பொது ஈர்ப்பியல் விதியினை அறிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பயன்களை அறிதல். அடுத்து எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். லா ஆஃப் கிராவிடேஷன், அதாவது பொது ஈர்ப்பியல் விதிகளை அறிந்து கொள்ள அதன் பயன்களை அறிதல்னு நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா. அடுத்து இந்த எக்ஸ்பிளைன் லா ஆஃப் கிராவிடேஷன் இட்ஸ் அப்ளிகேஷன், அதாவது உயரம் மற்றும் ஆழம் சார்ந்து புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் மதிப்பு மாறுதலை புரிந்து கொள்ளுதல். எதுக்கு? எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கிராவிடேஷன் அண்டு இட்ஸ் அப்ளிகேஷன். அடுத்து அண்டர்ஸ்டாண்ட் த வேரியேஷன் ஜி டியூ டு ஹைட் அண்டு டெப்த், அதாவது வேரியேஷன் புவியீர்ப்பு முடுக்கம் மாறுபடுதல் மற்றும் உயரம் மற்றும் ஆழத்தை பொறுத்து புவியீர்ப்பு முடுக்கம் மாறுபடுதல். அப்போ முன்பு எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் கிராவிடேஷன் சொன்னோம் இல்லையா. எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னாக்க, எக்ஸ்பிளைன் த லாஸ் ஆஃப் கிராவிடேஷன், அதாவது பொது ஈர்ப்பியல் விதியினை அறிந்து கொள்ளுதல் மற்றும் அதன் பயன்களை அறிதல்னு அர்த்தம் இல்லையா. சரி, இப்போ இன்ட்ரடக்ஷன், அறிமுகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, அறிமுகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸோ கியூரியஸ் அபவுட் திங்ஸ் அரவுண்ட் தம், அதாவது மனித இனம் தன்னை சுற்றியுள்ள பொருள்களை ஆர்வமாக பார்ப்பார்கள். திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர், சம் பாடிஸ் ஆர் அட் ரெஸ்ட் அண்ட் சம் ஆர் இன் மோஷன். அதாவது மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, தன்னை சுற்றியுள்ள பொருள்களை ஆர்வமாக கூர்ந்து கவனிப்பார்கள். அதில் ரெஸ்ட் அண்ட் மோஷன், அதாவது ஓய்வு மற்றும் இயக்கம், இப்படி சில பொருள்கள் ஓய்வு நிலையில் இருக்கும், சில பொருள்கள் இயக்க நிலையில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பொருளுமே ஒன்றை சார்ந்து இருக்கும், ஒவ்வொரு பொருளுமே சார்ந்திருக்கும். அதுதான் திங்ஸ் அரவுண்ட் அஸ் ஆர் ரிலேட்டட் டு ஒன் அனதர். நம்ம சுற்றியுள்ள பொருள்கள் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. அதில் சில பொருள்கள் சம் பாடிஸ் ஆர் ரெஸ்ட், அதாவது சில பொருள்கள் ஓய்வு நிலையிலையும் சில பொருள்கள் இயக்க நிலையிலும் இருக்கும். ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆர் இன் ரிலேட்டட் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு, இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸ் யூ ஹாவ் லேர்ன்ட் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மோஷன். நீங்கள் இயக்கத்தினுடைய பல்வேறு வகைகளை பற்றி முந்தைய வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். அதாவது லீனியர் மோஷன்,
சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன் அண்டு ஸோ ஆன். இப்படி இயக்கத்தினுடைய வகைகளை பற்றி முந்தைய வகுப்பில் நீங்கள் படித்திருப்பீர்கள். இயக்கத்தினுடைய வகைகள், அதாவது லீனியர் மோஷன்னா நேர்கோட்டு இயக்கம், சர்க்குலர் மோஷன்னா வட்ட இயக்கம், ஆசிலேட்டரி மோஷன் அப்படின்னாக்க அலைவு, ஆக்சிலேட்டரி அப்படின்னு சொன்னோம்னாக்க அலைவு இயக்கம்னு நம்ம சொல்லலாம். இந்த இயக்கங்களை பற்றிலாம் நீங்கள் முந்தைய வகுப்பில் படிச்சிருப்பீங்க, ப்ரீவியஸ் கிளாஸில் நீங்கள் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. சரி, அடுத்து when a body is at rest, பொருள்கள் ஓய்வு நிலையில் இருக்குது, ஸ்டார்ட்ஸ் மூவிங் அல்லது இயங்கும் தொடங்கும் பொழுது, questions that arise in your mind is what causes the body at a move. அதாவது ஒரு பொருள் ஓய்வு நிலையில் இருக்குது, அது இயக்கத்திற்கு மாற்ற உதவுவது எது? ஒரு பொருளில் ஓய்வு நிலையில் இருக்குது, அதை இயக்க நிலையில் மாற்றுவதற்கு உதவுவது எது? சிமிலர்லி, அதே போன்று when a moving object comes to rest, சிமிலர்லி அதே போன்று இயங்கும் பொருள் வேகமாக இயக்குவதற்கு, மூவிங் ஆப்ஜெக்ட் கம்ஸ் டு ரெஸ்ட், இயங்கும் பொருளை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர்றது, ஓய்வு நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்ன உதவுவது எது? அதாவது அப்போ கொஷின் என்னன்னாக்கா, இயக்க நிலையில் உள்ள பொருளை, ஓய்வு நிலையில் உள்ள பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வருவதற்கு உதவுவது எது? இயக்க நிலையில் உள்ள ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர உதவுவது எது என்ற கொஷினுக்கெல்லாம் ஒரே ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோர்ஸ். வாட் சேஞ்சஸ் ஆஃப் டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அதாவது நம்ம அதனுடைய திசை மற்றும் இயக்கத்தை மாற்றுவதற்கு உதவுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்லி ஒன் ஆன்சர் ஃபார் ஆல் த above கொஸ்டின் இஸ் ஃபோர்ஸ்னால் விசை. அப்போ இந்த எல்லா வினாக்களுக்குமே விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபோர்ஸு தான், விசை தான் காரணம். அப்போ இந்த ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் அதை ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு மூவிங் ஆகும், மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்டு ரெஸ்ட்டில் வர்றதுக்கும், அதாவது நாம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதாவது விசை தான் காரணம். ஒன்லி ஒன் ஆன்சர், ஒரே விடை விசை தான். சரி, இந்த காமன் மேன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மோஷன், பொதுவாக இயக்கம்னாக்க பொதுவாக மனிதர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள், பொதுவாக மனிதர்களாலே தெரிந்து கொண்டிருப்பார்கள். சரி, let us define force in a ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, a body needs a push or pull, அதாவது தள்ளுதல் அல்லது இழுத்தல். ஒரு பொருளை இயக்க நம்ம தள்ளுதல் அல்லது இழுத்தல், ஒரு பொருளை தள்ளுறோம் அல்லது புஷ் பண்ணுறோம் அல்லது புல் பண்ணுறோம், அப்போ தான் நம்ம அந்த பொருளை என்ன பண்ண முடியும், இயக்கமடைய செய்ய முடியும். அப்போ ஒரு பொருளை இயக்குவதற்கு தள்ளுதலோ அல்லது இழுத்தல், இந்த ஆக்ஷனை நம்ம என்ன சொல்லலாம்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் a body needs a push or pull to move or bring to rest or change its velocity. ஒரு சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டினாக்க அதோட திசைவேகத்தை மாற்றுதல். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளினுடைய திசைவேகத்தை மாற்றி கொண்டு வருவதற்கு நம்ம அதை புஷ் பண்ணுறோம் அல்லது புல் பண்ணுறோம். Let us define force is a more scientific manner using the 3 laws of proposed by Sir Isaac Newton. அதாவது இதை விசையை வரையறை செய்வதற்கு சர் ஐசக் நியூட்டன் அவருடைய 3 விதிகளை ப்ரொப்போஸ் பண்ணுறார். அதற்கு முன்னாடி அந்த ஃபோர்ஸ் பற்றிய கான்செப்ட்ஸ் நிறைய கான்செப்ட் வந்திருக்கு. வென்,
எப்பொழுது கருத்துகள், அதாவது கான்செப்ட்னா கருத்துகள். இவருடைய நியூட்டனுடைய 3 laws, அதாவது பிஃபோர் நியூட்டன்ஸ் 3 laws, அதாவது இந்த நியூட்டனுடைய 3ஆம் விதியை பயன்படுத்தி விசையை வரையறுப்பதற்கு முன்னாடியே பல மெனி கான்செப்ட், பல கருத்துகள் இருந்து கொண்டிருந்தன. அதில் மெக்கானிக்ஸ், அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி அந்த ஃபோர்ஸினுடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன். ஃபோர்ஸினுடைய யூனிட் வந்து நியூட்டன். இது வந்து ஒரு மதிப்பெண் வினாவில் கேட்பாங்க, 1 மார்க் கொஷின். ஃபோர்ஸினுடைய யூனிட் நியூட்டன். அடுத்து வந்து ஸ்டாட்டிக்ஸ், நிலையியல். ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ், கைனெட்டிக்ஸ், இப்படி முன்னிய கருத்துக்கள் வந்து இருந்திருக்கு. ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னாக்கா நிலையியல். நிலையியல்னாக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, நாம் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸில் அதில் அந்த ஆப்ஜெக்டில் ஏற்படக்கூடிய ஒரு எஃபெக்ட், அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ஸ்டாட்டிக்ஸ். அதாவது இட் டீல்ஸ் with bodies which are at rest under the action of force. அதாவது வந்து அந்த விசையின் செயல்பாட்டால் பொருள் மீது ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி பயிலும். அதாவது விசையினுடைய செயல்பாட்டால் ஓய்வு நிலையில் உள்ள பொருளின் மீது ஏற்படும் விளைவு. ஓய்வு நிலையில், அதாவது ரெஸ்ட், அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னது? விசையின் செயல்பாடு. ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் விசையினுடைய செயல்பாட்டின் கீழ் அந்த ஓய்வில் ஏற்படக்கூடிய விளைவு, அது குறிப்பிடுவது தான் ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்கிறோம். ஸ்டாட்டிக்ஸ் இல்லையா? டைனமிக்ஸ் அப்படின்னாக்கா எந்திரவியல். It is the study of moving bodies under the action of forces. Dynamics further divided as follows. அந்த டைனமிக்ஸை வந்து இயங்குவியலில் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது எந்திரவியலில் அந்த கைனமெட்டிஸ்னாக்கா இயக்கவியல். கைனெட்டிக்ஸ் அப்படின்னாக்க இயக்க விசையியல். இப்போ கைனமெட்டிக்ஸ் அப்படின்னாக்கா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். இந்த இயக்கவியலில் வந்து நாம் வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னாக்கா, வித்தவுட் கன்சிடரிங் த கேஸ் ஆஃப் மோஷன், இயக்கத்தை நாம் எடுத்துக்கொள்வதில்லை. அதுதான் வந்து நாம் கைனமெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். வித்தவுட் கன்சிடரிங் த கேஸ் ஆஃப் மோஷன், அது ஒரு இதாக பொருட்டாக நம்ம வந்து இயக்கத்தை வந்து ஒரு பொருட்டாக கருதப்படுவதில்லை கைனமெட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல, இல்லையா? அடுத்து கைனெட்டிக்ஸ் அப்படின்னா இட் டீல்ஸ் வித் மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த கேஸ் ஆஃப் மோஷன். அதாவது பொருளுடைய இயக்கத்தையும் அதற்கு காரணமான விசை பற்றியும் விளக்குவது தான். பொருளுடைய இயக்கம், அதற்கு காரணமான விசையை பற்றி விளக்குவது கைனெட்டிக்ஸ், அதாவது இயக்க விசைகள் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம், இல்லையா? நெக்ஸ்ட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இன்ட்ரடக்ஷனில் வந்து ஃபோர்ஸ்னால் என்ன? டிஃபைன் Force is pushed or pulled to move or bring to rest or change its velocity. This is called force. Okay. Next, introductionல only ஒரு 2 mark question. Next, விசையின் யூனிட் நியூட்டன், இல்லையா? அடுத்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ்னா விசை, மோஷன்னா இயக்கம். இப்போ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன்னா விசை மற்றும் இயக்கம். இப்போ அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் கிரீக் பிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட். இவர் வந்து ஒரு கிரேக்க நாட்டு அறிவியல் அறிஞர். இவர் வந்து ஒரு
கிரேக்க நாட்டு அறிவியல் அறிஞர் யார்? அரிஸ்டாட்டில். அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, பொருள்கள் வந்து அதாவது பாடிஸ் இஸ் ரெஸ்ட். ஹி ஸ்டேட்டட் தட் மூவிங் பாடி நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட் வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸ். அதாவது வந்து பொருள்கள் வந்து தாமாகவே ஓய்வு நிலைக்கு வரும், விசை இல்லாமல், விசை எதுவும் செயல்படாமல் பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கு நிலைக்கும், இயங்கு நிலையில் உள்ள ஒரு பொருள் ஓய்வு நிலைக்கும் வரும். அதை நம்ம வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இயற்கையான இயக்கம், நேச்சுரல் மோஷன். அதாவது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட், விசை சார்பற்ற இயக்கம்னு சொல்கிறது. நேச்சுரல் மோஷன்னா இயற்கையான இயக்கம், ஃபோர்ஸ் இண்டிபெண்ட்னாக்க விசை சார்பற்ற இயக்கம்னு சொல்கிறது. அடுத்தது ஃபோர்ஸ் டிபெண்ட், அதாவது விசையை சார்ந்து ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருள் இயங்கு நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஃபோர்ஸ், விசை தேவைப்படுகிறது. அது ஃபோர்ஸ் டிபெண்ட். விசை சார்ந்து செயல்படுச்சு அப்படின்னு சொன்னால் அது வைலண்ட் மோஷன், இயற்கைக்கு மாறான இயக்கம்னு சொல்கிறது. இயற்கைக்கு மாறான இயக்கம் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறது. அதுதான் வைலண்ட் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. வைலண்ட் மோஷன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னாக்க, ஹி ஆல்சோ ப்ரப்போஸ்டு தட் ஃபோர்ஸ் புஷ் ஆர் புல், தள்ளுதல் அல்லது இழுத்தல், இஸ் நீடட் டு மேக் த பாடிஸ் டு மூவ் ஃப்ரம் their நேச்சுரல் ஸ்டேட் அண்ட் பிஹேவ் கண்ட்ரி டு தேர்